வணக்கங்க. நான் உங்கள் ரஞ்சித். இங்கே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம படித்த ஸ்கூலுக்கு போய் திரும்பி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அப்படி தான் என்னோடய ஸ்கூலுக்கு வந்து போனேன். 12th கிளாஸில் போய் உட்காந்துருந்தேன். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, உங்களோட இன்ஸ்பிரேஷன்லாம் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் சொன்னேன், என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து தோனி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்பிரேஷன்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம்பானி, அதுக்கப்புறம் பில் கேட்ஸ், அப்துல் கலாம், சுந்தர் பிச்சை, இது மாதிரி எவ்வளோ பேர் சொன்னாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். என்னன்னா ராஜசேகர்னு சொன்னானே, யாருப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வந்து எங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பிரபலங்களை சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் உங்கள் மாமாவை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அந்த பையன் என்ன சொன்னான்னா, அவங்களாம் வந்து ஏதோ ஒரு துறையில் வந்து சாதிச்சிருக்காங்க சார், அதனால் வந்து அவங்களோட வரலாறுலாம் வந்து நமக்கு தெரியுது, அதனால் நிறைய பேர் அவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நிறைய பண்ணுறாங்க, ஆனால் வந்து நமக்கு தெரிய மாட்டுது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா டீ கடைக்காரோட பையன் வந்து 10ஆம் வகுப்பில் முதலிடம், ஆட்டோ டிரைவரோட மகள் வந்து 12ஆம் வகுப்பில் முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க. அதனால தான் சார் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் அதுக்கப்புறம் சரி உங்கள் மாமா கிட்டேருந்து அப்படி என்னப்பா நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ அந்த பையன் சொன்னால், இது மாதிரி வந்து எங்கள் மாமாவோட அப்பா அம்மா வந்து ஏழை தான் சார், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து குடியாரன், டெய்லி குடிச்சிட்டு வந்து அவங்க 2 பேரையும் போட்டு அடிப்பான். அவங்களோட அம்மா சம்பாதித்ததை தான் வந்து எங்கள் மாமா வந்து படித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்பலாம் ஓட்ட ட்ரௌசரு, கிழிஞ்ச சட்டை அதை போட்டு தான் சார் போவாங்க. அசிங்கப்பட்டு எவ்வளவோ கஷ்டங்கள் தாண்டி நல்லா படித்தார். 12th படிக்கிறப்ப எங்கள் மாமாவோட அம்மா வந்து தவறிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், நமக்கு பிடிச்சவங்க வந்து தவறிட்டா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த கஷ்டத்தையும் தாண்டி நல்ல மார்க் எடுத்து மெரிட்டில் காலேஜ் சேர்ந்தார். தமிழ் மீடியம் படிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஒரு வருஷத்தில், அதாவது ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய அரியர் இருந்தது, செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரோட கம்யூனிகேஷனும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. நல்லா படித்து நல்ல மார்க்கோடு வெளில வந்தார். உங்களுக்கே தெரியும், காலேஜ் முடித்தா அடுத்து வந்து நம்ம வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவரும் வேலைக்கு போக கிளம்புனார். அப்போ பார்த்தீங்கன்னா வேலை தேட ஆரம்பித்தார். ஒரு கம்பெனி இல்லை, 2 கம்பெனி இல்லை, 100 கம்பெனிக்கிட்ட ஏறி இறங்கினார். இதுக்கிடையில் கவர்மெண்ட் எக்ஸாம் வேறு. கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகலை, இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகலை. ஒரு கட்டத்தில் காசு போச்சுன்னா பசிக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் எங்கள் மாமாவும் பண்ணார். கோயிலுக்கு போயிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா இருந்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து, இதில் போய் பாருப்பா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்கள் மாமா வந்துட்டு, இது யார், உங்களுக்கு எப்படி இந்த விசிட்டிங் கார்டு கிடைச்சதுன்னு கேட்குறப்ப, இது வந்து என் பையன் கம்பெனி தான், என் பேரை சொன்னால் கண்டிப்பாக விட மாட்டான், அதனால் இது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் அந்த கம்பெனிக்கு போனேன். போயிட்டு இது மாதிரி அவர் அனுப்புனாருன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே என்னை வெளில அனுப்புனார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஒரு அப்பாவா ஒரு பிள்ளைக்கு என்ன பண்ணுமோ அதை உங்கள் அப்பா பண்ணிட்டாரு. ஒரு பிள்ளையாக உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை மட்டும் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவர் என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணிட்டாரு. நான் கரெக்டாக கிளம்புறப்ப எங்கள் அப்பா உங்கள்கிட்ட எதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உங்கள் அப்பா வந்து சாகிறதுக்குள்ளே எப்படியாவது உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொன்னார். அவர் உடனே நான் போய் எங்கள் அப்பாவை பார்க்குறேன்னு போனார். நானும் அவருக்கு நன்றியை சொல்லலாம்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொன்னார். எங்கள் மாமா வந்து அடிக்கடி சொல்லுவார், சார் இங்கே நம்ம வந்து எவ்வளோ தான் தோற்றாலும் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து வெற்றி அடைய முடியும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தான் விழுந்தாலும் யாரும் வந்து தூக்கி விட மாட்டாங்க, நீ விழுந்தா நீ தான் வந்து எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு ஏன் விழுந்தோன்றதை யோசிச்சுப்பார், அப்போ தான் நீ வந்து அடுத்த தடவை விழுக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அந்த பையன் சொன்னது கரெக்டு தாங்க. இங்கே நம்ம வந்து எவ்வளோ தான் தோற்றாலும் நிறைய பேர் வந்து நம்மளை பார்த்து ஈன்னு பல்ல காட்டுவாங்க. அதெல்லாம் தாண்டி எல்லாரும் பல்ல காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போராடாமல் இருக்கக்கூடாது. நமக்கான பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்ப சிரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஈன்னு சிரித்து அவங்க மத்தியில் நம்ம ஆச்சரியப்பட வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், எவ்வளோ தான் போராடினாலும் வந்து தோல்வி அடைவோம். அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து வெற்றி அடைய முடியாது. இங்கே தோத்துட்டோம்னா ஐயோ நம்ம தோத்துட்டோமே, இதுக்கப்புறம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது.
நம்ம எவ்வளோ தான் தோத்தாலும் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு